வணக்கம் ஓம் நமச்சிவாய. துலாம் 2026 எப்படி இருக்கும் பார்ப்போமா? சுவாதி நட்சத்திரம், துலா ராசி சூப்பராக இருக்கும். பண வரவுக்கு பஞ்சமில்லை. இந்த வருடம் ஃபுல்லாக பண வரவு நன்றாக இருக்கும். வேலையில் உங்களுக்கு மாறுதல் கட்டாயம் ஏற்படும். அப்படி மாறுதல் வந்தால் நல்ல மாறுதல். திட்ட வேலை செய்கிறீங்களா, ஹையர் பொசிஷனுக்கு போகிறது, சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிங்கன்னா அதில் விருதி அடையிறது. ஸோ மாற்றம் ஏற்படும். மாற்றம் வந்தால் அதை பற்றி கொள்ளுங்கள், மிகவும் நல்லது. துளாராசி நேயர்களே, குடும்பத்தில் மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக உடல்நிலை எல்லாம் நன்றாக இருக்கும். துளாராசி நேயர்கள் கொஞ்சம் நீங்கள் உங்கள் உடல்நிலையை இந்த வருடம் கவனித்து கொள்ள வேண்டும். சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி டெய்லி, ரொம்ப நேரம்லாம் பண்ண வேண்டாம். ஒரு 20 நிமிடம், அரை மணி நேரத்திற்குள்ள ஒரு தோப்பு கரணமோ இல்லை சின்னதாக எக்ஸசைஸ். அதுக்காக நீங்கள் உடனே ஜிம்முக்கு போகிறது, டைம் வேஸ்ட் பண்ணுறதுலாம் வேணாம். ஒரு 30 மினிட்ஸ் சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணாலே உங்களுக்கு உடற்பயிற்சி கிடைக்கும். அப்படி பண்ணிங்கன்னா ஹெல்த் ரீதியாக சூப்பராக இருப்பீங்க. ஓகேங்களா? பணத்துக்கும் குறையில்லை. இந்த வேலை தான் கொஞ்சம் ஸ்ட்ரக். எப்படின்னா இந்த ஜூன் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. வேலை நிமித்தமாக இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, இல்லை நீங்கள் இது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க இப்படி இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு கூட துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களும் நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு மார்க் எடுப்பாங்க. சாதாரணமாக துளாராசிக்காரங்களே இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களில் துளாராசிக்காரங்களே இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒரு முதன்மை மார்க் எடுக்கிற அளவுக்கு படிப்பாங்க. சரிங்களா? ஆக மொத்தத்தில் இந்த வருடம் மிகவும் நன்றாக உள்ளது. முதல் ஜூன் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் நாம் பிரத்தியார் விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கியிருந்தால் போதும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, உடம்பை பார்த்துக்குங்க. உங்களுக்கு வாராகி அம்மன், சுவாதி நட்சத்திரம், அவங்களாம் என்ன பண்ணணும்னா வாராகி அம்மனை வழிபடுங்க. உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிற வாராகி அம்மனையை வழிபடுங்க. தேடி எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். சரிங்களா? வாராகி அம்மனை வழிபடுங்க, மனதார பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். வணக்கம்.